எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஃப் சண்டா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இந்த ஏ ஃப்ரேம் டை அவுட் செட்டப் பற்றி பார்க்கலாம். இங்கே கேம் ஃபவுல்ஸ் எப்படி கட்டி போடுவாங்க, எந்த செட்டப்புக்கு எவ்வளோ செலவு வரும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் கட்டி வச்சுருக்காங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஏ ஃப்ரேம் டை அவுட் ஒரு சேவலுக்கு தனித்தனியாக ஷெல்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷெல்டர் பார்த்திங்கன்னா காங்க்ரீட் போர்டு யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. சில பேர் ஃபைபர் இல்லைன்னா சில பேர் தகர ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. லாங் டர்ம் யூஸ் அந்த டியூரபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்த காங்க்ரீட் போர்டு தான் பெஸ்ட்டு. எந்த வெயிலுக்கும் எந்த மழைக்குமே அது சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அதனால கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வந்தாலும் மேக்ஸிமம் ப்ரீடர்ஸ் இதை தான் ப்ரிஃபேர் பண்ணுறாங்க. இந்த ஏ ஃப்ரேம் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஃப்லி ஒரு 2 to 3 அடி லென்த் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 2 அடி உள்ளே உட்கார்ற மாதிரி ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 feet வரைக்கும் வரும். ஒரு அடால்ட்டு சேவல் கம்ஃபர்டபுளாக உள்ளே உட்கார்ற மாதிரி செட்டப் இருக்கும். மேலே நீங்கள் இப்போது பார்க்குறது இரும்பு பைப்பு. அதுலேயே சில பேர் பிவிசி பைப் போடுறது பார்த்துருக்கேன், மூங்கில் யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கேன். மெயின் கான்செப்ட் அந்த பைப்பு உட்கார்ற இடம் நைஸாக இருக்கணும். அந்த நைஸாக இருந்தால் அந்த கவுரு மாட்டாமல் நல்லா ஸ்லிப் ஆகிட்டு கோழி இறங்கும்போது நல்லா ஸ்லிப் ஆகிட்டு விழுற மாதிரி நல்லா இருக்கும். ரோப் பற்றி சொல்லணுன்னா யூஸ்வலி அவங்களோடது ஒரு கணக்கு இருக்குது. 148 சென்டிமீட்டர் மாதிரி கணக்கு போடுவாங்க. இப்போ 148 சென்டிமீட்டருன்னா ஒரு 4.8 feet கன்வெர்ட் பண்ண வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சேவலுக்கு 2 to 3 அடி கேப் வச்சுருப்பாங்க எல்லாத்துக்குமே. இங்கே நீங்கள் எங்கே போனாலும் மேக்ஸிமமாக தென்னத்தோப்பில் தான் எல்லாமே கோழி வளர்த்துறாங்க. நல்லா காத்தோட்டமாக நல்லா இருக்கும். ஏ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இதுக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் பேசோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிலிப்பைன்ஸ் காசு அது பிலிப்பைன்ஸ் காசில் ஒரு 400 peso to 500 peso வரும். அதே நம்ம இந்தியா கரன்சிக்கு மாற்றினோம்னா ஒரு 600 ரூபாயிலேருந்து 800 வரைக்கும் வரும். கரன்சி மாறிட்டே இருக்கும். அதனால் ஒரு 600 to 800 ரூபா செலவு வரும். ஓவராலாகவே இந்த செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெய்யுது இல்லைன்னா பயங்கரமான வெயில் அடித்தாலும் கோழிக்கு உள்ளே போய் அந்த ஷேடோவில் அணைஞ்சிக்கிறதுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்குது. அப்படியே ரொம்ப மழை பெஞ்சி சேராக இருக்குது, கசகசான்னு இருக்குதுன்னு யோசித்தாலும் உள்ளே அழகாக காங்க்ரீட் பேஸ் போட்டு வச்சுருக்காங்க. அது எப்போவும் ட்ரையாக இருக்கும். அடுத்தது முக்கியமானது அந்த உணவில் பச்சை இருக்கணும். அது இங்கே ரெகுலராக கீழே தரையில் கிடைக்கிறதுனால அது ரெகுலராக கிடச்சிட்ருக்கும். அந்த மட் பாத், அந்த டஸ்ட் பாத் என்ன சொல்லுவோம், மண்ணில் பிறல்றது, அதுவுமே இங்கே ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். எப்போவும் கோழி திரிச்சலில் ரெக்கை தட்டிக்கிட்டு அதோட அந்த ரவுண்ட்ஸில் தான் இருக்கிறதுனால அந்த ஆக்டிவ்னஸ் இருக்கும். அந்த மசால் எப்போவும் ஆக்டிவாக இருக்கும். கோழி அந்த காத்தோட்டமாக இருக்கிறதுனால நல்ல குருத்து ஃபினிஷிங்கில் இருக்கும். அடுத்தது அந்த குச்சியில் மேலே கீழே இறங்கி ஏறுறதுனால அந்த மசாலுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கிடைக்கும். கோழி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன், பார்த்துட்ருங்க.